வணக்கம், நானும் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராங்க. எப்படி ஆகாஷ் ஹைதராபாத்லேருந்து மகாராஷ்டிரா வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்டோட ஒரு எம்டி தட்டியாச்சுங்க. கிட்டத்தட்ட 220 கிலோமீட்டர் எம்டிங்க. நம்மளோட வண்டி இங்கே இருக்கு. என்ன லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கொட்டைன்னா அந்த சுண்டல் செய்வாங்கல்லங்க, சுண்டல் பருப்பு. இங்கே இருங்க, காட்டுறதுங்க. சுண்டல் இந்த சுண்டல் மகாராஷ்டிரால எங்கன்னு பாத்தீங்கன்னா தர்மாபாத்ன்ற இடத்துலங்க. அந்த இதுல இருக்கிறோம். மண்டி குடோனுங்க, மார்க்கெட்டிங் மாதிரி. இது மார்க்கெட் தான். இங்க சரியான மூட்டை அடிக்க வச்சுக்கிறாங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டா எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 9:48 ஆகுதுங்க. நைட்டே அங்கேருந்து ஹைதராபாத்லேருந்து கிளம்பி வந்துட்டுங்க. காமாரெட்டின்ற இடத்துல தாபால் விட்டு படுத்து தூங்கிட்டோம். அப்புறமேட்டு காத்தால மீதி எல்லாம் கவர் பண்ணாங்க. ரோடு ஏற்ற ஆரம்பிச்சாச்சுங்க. லோடு வந்துங்க ஏற்றினே இருக்கிறாங்க. பின்னாடி லோடு ஏற்றுறாங்க. நான் ஜம்முன்னு சரி சமையல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சுங்க. ரைஸ் வச்சாச்சு. இதில் குழம்பு ரெடியாக இருக்குங்க. கத்திரிக்காய் குழம்பு வந்து அடுத்து ரசம் வச்சுருக்கிறான். அப்புறமேட்டு சரி எதனா பண்ணலாமேன்னு பார்த்தா வண்டியில் முட்டை இருந்துச்சுங்க. நம்ம அண்ணன் முட்டை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறாங்க. அதை நீட்டாக நான் பொரியல் போட்டுடலான்னு இருக்கிறேன். முட்டை இங்கே இருக்கு. நீட்டாக பொரியல் போட்டுடலான்னு இருக்கிறேன். பண்ணலாமா வேணாமான்னு தாங்க பார்த்தா முட்டையை. சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. கடைசியா ஒரு வழியா பாதிலோடு ஏத்தியாச்சுங்க. நம்ம சமையல் செஞ்சு முடிச்சோம்னா வேலை ஆயிரும். இப்ப டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா எவ்வளவு ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 10:10ங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிலிண்டர் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி சிலிண்டர் எல்லாம் அப்படின்னு. ஆமாங்க, இந்த மாதிரி சிலிண்டர் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கேஸ் இது சிலிண்டர் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அந்த ஸ்டவ் தாங்க யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா எதுனா அசம்பவியம் நடந்துச்சு சொல்ல முடியாதுங்க. டைம் எப்படி இருக்குன்னு. எதுனா ஒரு ஆபத்து ஆச்சு அப்படின்னா, வண்டி ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாதுங்க. அந்த ரீசனுக்கோசரம் தான் எல்லா வண்டியிலும் மேஜரா இப்பெல்லாம் டீசல் போட்டு ஸ்டவ்வோ யூஸ் பண்றாங்க நிறைய வண்டியில. மேஜரா ஆகாது ஆசை அப்படின்னா இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுதுன்ற ஒரே ரீசனுக்கோசரம் இந்த மாதிரி ஸ்டவ்ல. ஆனா இதெல்லாம் ஆபத்து தாங்க. எப்ப என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் ஆபத்து தான். அந்த ஸ்டவ் அந்த இன்னொன்னு வருங்க, கேஸ் செப்பரேட்டா அடுப்பு செப்பரேட்டா வரும்ல, அது ஓரளவுக்கு சேஃப் அதிகம். இது கொஞ்சம் கம்மி தாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. என்ன ஒரு சம்பவம்னாங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாமே நம்மள பார்த்து இது பண்றாங்க. ஹெல்ப் பண்ணலான்றதெல்லாம் கிடையாது. கையெழுத்துக்க போறாங்க. நல்லா இருக்கு போவேன். ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு பையன் அவங்க பையனை நினைச்சு கொஞ்சம் பண்ணிக்கிட்டானா நல்லா இருந்துங்க. நானும் தவிக்கிறேங்க. இதுல எனக்கு கொஞ்சம் கொடுன்னு வேற கேக்குறாங்க. நான் என்னோட சமையல் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு சோழி உங்களுக்கு. இங்க தவிக்கிறானே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. சை பாவம், நல்ல ஆளுங்க தான். ஃபைனலி வெற்றிகரமா முடிச்சாச்சுங்க. ஜம்முன்னு சாப்பிட வேண்டியதான். ஒரு லைனுக்கு 45 டோட்டல் 600 மூட்டை. ஒரு மூட்டை 50 கிலோ. எல்லாம் லோடு மென்ஸ் லைட்டா சரக்கு அடிச்சுக்கிறாங்க. வாடை மூக்க தொலைக்குது. இப்படி அண்ணன் பாத்தீங்களா இல்லையா? அங்க பாத்தீங்களா இல்லையா? சூப்பர் ஜாலியா இருக்கிறாங்க. ஆக்சுவலி இது பேர் என்னங்க, எங்க ஊர் சைடு மூக்கொட்டைன்னு சொன்னோம்னு நினைக்கிறேங்க. கரெக்டா எனக்கும் தெரியல. அண்ணன் பார்த்து சுண்டுல்றாங்க, கரெக்டா தெரியலங்க. தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. சுண்டு தாங்க, சுண்டு இல்ல மூக்கொட்டை தான் இது பேரு. மூக்கொட்டையே தான்.
இந்த மூட்டை எடுங்கடா, இடக்கு மட்டும் என்ன பண்றது பண்ணிக்கங்க அப்படின்றாங்க. ஃபைனலி லோடு முழுசா ஏற்றியாச்சுங்க. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 11:16 ஆகுதுங்க. கொஞ்சம் நவுத்து கூட ஓடிடுறான்றான். பேமெண்ட் விட்டாச்சுங்க. கரெக்டாக இருக்குங்க வெயிட்டு. இப்போ ஜம்முன்னு எங்கன்னா மரத்துக்கு அடியில் ஏற்றும் பில்டிங் அடியில் எங்கன்னா நிரல இருந்துச்சு அப்படின்னா ஜம்மு விட்டு பாயை நீட்டை கட்டிடலாங்க. ஏன்னா அடிக்கிற வெயிலில் தீஞ்சிருவோம், இல்லைனா உயிரை காப்பாற்றிக்க ஆகணும். பார்க்கலாம் எங்கன்னா இடம் இருக்கா என்னான்னு. பாதி வெயில் பாதி நிரலுங்க. நீட்டை பாய் போட்டு பண்ணித்தான். கொட்டை இந்த கொட்டை தாங்க லோடு. அந்த இடம் வந்துங்க பாய் இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. அதனால இங்க விட்டு இழுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வண்டி நவுத்தி நிக்கிறோம். வெற்றிகரமா நீட்டா பாய் கட்டி வச்சுங்க. பாய் கட்டுறதுக்குள்ள போது ஆயிடுச்சு. கையெல்லாம் ஒரு மாதிரி இதாயிருச்சு. கழுவிட்டான். கொப்பளம் போடலைங்க இந்த டைம். இங்கே மட்டும் அதை லைட்டாக போட்டுங்குது, அவ்வளோதான். பரவாயில்ல, இந்த டைம் ஒன்றும் அந்த அளவு பெருசாக பாதிப்பு இல்லைங்க. இன்னொன்றுங்க, மேலத்தான் வெயில் உச்சத்துக்கு கீழே வெயில் இப்படி வர வர மண்டைக்கு அடி சுட ஆரம்பிச்சிருச்சு. வெயில் கொஞ்சம் இன்னைக்கு அதிகம் தாங்க. சும்மா அமைதியாக சூப்பராக இருக்குதுங்க இடம் மட்டும். அந்த பறவைங்க சவுண்டெல்லாம் கேட்குது, நல்லா இருக்குது. இந்த மண்ணம் பில்லு கேட்டு இடத்துக்கு போயிடுறாங்க. அது முக்கியமான விஷயம் சொல்றது மறந்துட்டேனே. லோடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனிங்க. அது சொல்றதை விட்டுட்டேன் நான். தேனிங்க லோடு அங்கே அந்த இடத்துலங்க. அந்த இடத்துல இருந்து வெளியே வரும்போது, லோடு ஏற்றினு வெளியே வரும்போது நீங்கள் பார்த்து நிற்குவீங்க. நான் மூட்டை தூக்கி சைடில் போட்டுட்டு அப்புறமேட்டு நம்ம வண்டி வெளியே வெடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. யாருமே கூப்பிட்றோம், யாரும் எடுக்க முடியாது போடா அப்படின்றாங்க. ஒரு மாதிரி ஏன் அப்படின்னா மேபி அது ஒரு 3-4 பேர் தான் இருக்கும். அவனது மட்டும் சேல் ஆகுது, நம்மளுக்கு சேல் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி எதுனா ஒரு கருத்து இருக்கும். என்ன கருத்து அப்படின்னு தெரியல. அவன் பாட்டில் வேலை செய்யறான், வண்டி வந்துனே இருக்குது. வண்டி முன்னாடி எடுத்து அந்த மூட்டை வைக்கிறாங்க. அப்புறமேட்டு நான் தான் எல்லாத்தையும் எடுத்து போய் நான் மூட்டை இழுத்து போடுற மாதிரி ஆச்சுங்க. அப்புறமேட்டு சரி என்ன பண்றதுங்க, நம்ம வேலை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக வேலையை முடிச்சாச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுதுன்னா கரெக்டாக 12:49ங்க. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு பில்லு வருது, எத்தனை மணிக்கு புறப்படுறதுன்னு. பில்லு வாங்கி கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 4 o'clockங்க. 4 o'clock 8 நிமிஷம் இருக்குங்க. ஜம்மனு புறப்பட்டாச்சுங்க. இது வந்து புகழை செடிங்க. புகழை செடி நான் முன்னாடி காட்டுறான். புகழை, பீடி இலை, இன்னும் என்னது ஆன்ஸ் எல்லாம் இது ரெடி ஆகுது. முன்னாடி பயங்கரமா இருந்துச்சுங்க, ஒரு ஊரே இருந்துச்சு. காட்டுறேங்க அதோட செடிங்க. எப்படி தோப்பா வச்சு ஊட்ட வச்சு நடத்துறாங்க. ஒரே நாத்த மூக்கு தொலைச்சி காத்துல ஒரு ஊருக்கு போயிருந்துங்க. அந்த ஊர்ல சரியான விவசாயம் இதே பண்றாங்க. ஒரு ஊரே இருக்கு நான் சொன்னதானங்க. நம்ம மறைச்சிருச்சே. ஏரியா அப்படியே மூக்கு தொலைக்குதுங்க. பீடி எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கொமட்டுது. பாருங்க மொத்தமா லைனா இருக்குங்களா, ஆனா பசுமையா இருக்குங்க. ஏரியா அப்படியே கிரீன் ஏரியா இருக்குது. கண்ணு கிட்ட வரைக்கும் ஃபுல்லு கிரீனரி தாங்க. தெரியுதுங்களா? நெல்லு ஃபுல்லும் நெல்லு, அரிசியோட செடி. இந்த வாசம் சூப்பரா இருக்குங்க. ரெண்டா பக்கமும் இங்க பாருங்க, இந்த பக்கமும் இந்த பக்கமும் அதே தான். ரெண்டா பக்கமும் கண்ணு கட்டுற வரைக்கும் இருக்கு. அப்துல் கலாம் அது பிக்சரை பார்த்துட்டு சொல்றேன்னு நினைக்கிறேன். பசங்க செம கியூட்டுங்க. யாருன்னே தெரியலங்க. பொல்யூஷன் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்க. போலீஸ் எல்லாம் ஆர்டிஓ வண்டியை தேக்கிட்டாங்க. தேக்கிட்டு நம்ம அண்ணன் பேசி நிக்கிறாங்க.
பார்த்தா வண்டியை தேக்கிட்டு விட மாட்டேங்கிறாங்களே. பொல்யூஷன் பொல்யூஷன்ன்றான். யாரான்னு கேட்டா கம்முன்னு இருக்கிறான். பார்க்கலாம். தெலுங்கானால பண்றதே சரியில்லைங்க. நம்பர் குறுக்க போடணும் பாத்து, வண்டி குறுக்க போடணும் பாத்துக்கலாம். அலப்புற கிளப்புற கடிக்கு அந்த கேக்குறது போன் பண்ணி கொடுத்துட்டு அங்கேயே இருக்கிறாங்க. இங்க பாருங்க, இவன் போன் பண்ணி கொடுக்கறது ஏசி அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கதான் இருக்கிறான். அவங்கதான் பேசுறான். అట్లా నా వస్తానుండు అన్న పుణ్య ఏమన్నా ஆடியோவா போட்டோ எடுத்து செக் பண்றாருல தெரியாது. தற்கொலைகள் தான் இது மாதிரி பண்ண இப்படிதான். லாரி டிரைவர்லாம் இங்கிலீஷ் வாங்கி நினைச்சுக்கிறானே நான் தெரியல. பண்ணிடலாம் பாத்திரலாம். இன்னைக்கு சின்ன சின்ன சம்பவத்தெல்லாம் முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. காட்டுக்குள்ள போய் நிக்கிறோம். அருமையான காடுங்க. என்ன கரடியெல்லாம் கீரை மாதிரி இதை போட்டுக்கிறாங்களா? ஒரிஜினல் காடு. பேய் பங்களா மாதிரி இருக்குதா? ஹோட்டல் எப்படி இருக்கு பாத்தீங்களா இல்லைங்க? ஹைதராபாத்ல தரத்தோட உச்சமா. ஹோட்டல் த பிளேஸ்ங்க. ஹோட்டல் பேரு. எவ்வளவு கார் நிக்குது பாருங்க. ஈ மாதிரி இருக்குது. இந்த ஈ மிக்கிற மாதிரி சொன்னவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஹைதராபாத்துங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிங் ரோடு ஏற போறோங்க. இப்ப சங்காரெட்டிங்க. சங்காரெட்டியில ஃபுல்லு ரோடு வேலை செய்யறதுனால ஃபுல்லு கதை இருக்குதுங்க. சூரிய பகவானுங்க. கர்னூர்ல சூரிய பகவான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கர்னூரில் இருக்கிறோங்க. பெங்களூருங்க. சிக்பலாபுரம் போயிட்டு டீசல் ஃபுல் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து கரெக்டாக சிக்பலாபுரம் எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 290 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட இன்னொரு 5 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் ஆயிருங்க போய் டீசல் அடிக்கிறதுக்குள்ள. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:23ங்க. சரிங்க, எவ்வளோ நேரத்துக்கு போய் சேர்றேங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. எங்கேயாவது போல நான் ஸ்டாப்பாக அடிக்கலாம். தேனி நோக்கி பயணங்க. கர்நாடகா என்ட்ரி ஆயிடுச்சுங்க. பாகியப்பள்ளிங்க. என்ன டீ குடிச்சுட்டு ஜம்முன்னு வண்டி எடுத்து பரவடம் நிற்காங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காத்தாலேருந்துங்க மத்தியானம் மட்டும் சாப்பாடு செய்யறதுக்கு மட்டும் 2 மணிக்கு ரெஸ்ட் எடுத்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:21ங்க. இங்கெல்லாம் டீ குடிக்கலான்னு ஒரு ஐடியாங்க. டீசல் அடிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இப்போ கிட்டத்தட்ட 100 லிட்டரு போயினுக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 300 லிட்டர் போகலாம். 300-350 லிட்டர் பிடிக்கலாங்க. மெயின்டெனன்ஸ் டாப் நாச்சுங்க. பங்கு பேசலாம் எழுதிக்கலாம் இருக்கிற ஒருத்தம் இல்லைங்க. பேங்கோட வேலைக்காரன் நான் தான், மேனேஜர் நான் தான்ன்ற மாதிரி இருக்குது. இப்போ ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. சிக்பலாபுரம் இந்தியன் பங்கில், இந்தியன் ஆயிலில் அநியாயத்துக்கு இருக்குது. இங்கே அங்கே காலியாக இருக்குது. அங்கே தான் போட்டுருந்தோம். அங்கெல்லாம் அடிக்க முடியாது, இங்கே வா அப்படின்னு சொல்லி இங்கே போட்டாங்க. ஏன் இந்த மாதிரி அக்கபோர் பண்ணுறாங்கன்னு தெரியல. எவ்வளோ பிடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நிரம்ப டீசல் அடிச்சாச்சுங்க. செக்
டீசல் அடிச்சு முடிச்சு கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. தேனி இன்னொரு 60 கிலோமீட்டர் இருக்குங்க. மத்தியானம் வெயில் அடிக்கிற வெயிலில் ஓட்ட முடியல அப்படின்னு சொல்லி வண்டி நிற்க வச்சாச்சுங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:37ங்க. இன்னும் முடியலுங்க வெயில். அதனால நீட்டை சாப்பிட்டுங்க தூங்கியாச்சுங்க. அப்படியே புறப்பட வீடியோ காட்டிட மாட்டோங்க. வெற்றிகரமாக பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12:45ங்க. எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்க. சென்னாலோடுங்க நம்மளுது. சென்னாவான்னு கேட்டாங்க. ஓடணும். நாளைக்கு காத்தால எங்கே ஏசி மில் இருக்குதான், அங்கே ஏசி கூடணும். அங்கே எடுத்துன்னு போய் விடுறோம். அங்கே இறக்குவாங்க அப்படின்னு சொல்லிங்கிறாங்க. பார்க்கலாங்க என்ன ஆகுதுன்னு. எவ்வளோ வண்டி நிற்கிது பார்த்தீங்களா. ஆக்சுவலி தேனி வந்து ரொம்ப அமைதியாக இருக்குதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நாங்கள் நிச்சயம் ஒரு இடத்துல சாப்பாடு சாப்பிட்டோம். அடா என்ன வியூ, என்ன இது. ஆனால் அந்த அமைதியாக இருக்குங்க. இப்போ பகல் வந்து நல்லா இருந்திருக்குமா என்னவோ. நைட்டில் எதுவும் பெருசாக தெரியல. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பார்த்தீங்களா அங்கே சின்ன சின்ன அந்த மில்லுன்னா அதான் அந்த ஒரு டைம் வீடியோ போட்டுருந்தேன் இல்லைங்க. என்ன மில் அது, பட்டுன்னு இன்னைக்கு பட்டா அது ஒன்று இதோடு இல்லைங்க. அந்த மில்லு இருந்துச்சு. அது பேர் ஏதோ இருக்குதுங்க, மறந்துட்டோம். காட்டன் மில்லுங்க. காட்டனோட மில்லு ஏதோ ஒன்று பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். ரெண்டு பேமெண்ட் போட்டோங்க. ஃபர்ஸ்ட் அங்கே ஒரு இடத்துல ஒன்று போட்டோம். ஃபோர்ஸில் ஒன்று போட்டோம். இப்போ இங்கே ஒன்று பேமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ஒரு டைம் போட்டோம். யார் ரெண்டு இடத்துல போட சொன்னாங்கன்னு தெரியல. நாளைக்கு எதனா ஒரு காரணம் இருக்கும். ஆக்சுவலி அங்கே வெயிட் டிஃப்ரெண்ட் வருதுங்க. இங்கே ஒரு வெயிட் வருது, அங்கே ஒரு வெயிட் வருது. எது கரெக்டான வெயிட் இல்லை யாருக்கு தெரியும். ரெண்டு கொடுத்துட்டா நாங்கள் எதிராக எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். நாளைக்கு தான் தெரியாது எது சேங்ஷன் பண்ணுவாங்க, எது ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். சும்மா எப்படிங்க கன் மாதிரி நிற்குதா. அதெல்லாம் என்ன லோடுன்னு தெரியல. அது சென்னாலோடா இல்லை என்னன்னு தெரியல. எல்லாம் சென்னாலோடு மாதிரி தாங்க தெரியுது. என்னன்னு கரெக்டாக தெரியல. நாளைக்கு கேட்கலாம் இருங்க. மணி பார்த்தா 1 மணி ஆகுதுல. எல்லாம் முழிச்சுன்னுக்கிறாங்களா தூங்கிக்கிறாங்களா யாருக்கு தெரியும். வீட்டுக்கு வந்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுதுங்க. ஃபுல்லாக ஏசி கூடுவாங்க. பாய கழட்ட சொல்லிட்டாங்க. ஜம்முன்னு கழட்ட வேண்டித்தாங்க பாய. இறக்கிட்டாங்க. இறக்க ஆரம்பிச்சாச்சு. எப்படி இறக்குறாங்கன்னாங்க, இது இறக்கின்னு போய் 30 லிஃப்டில் போடுறாங்க. லிஃப்ட் நீட்டாக தூக்கி போய் மேலே போடுது. ஃபுல்லு ஏசி கூடுவாங்க இல்லைங்க. தரத்தோட வச்சுங்க. அப்போதான் அந்த கொட்டெல்லாம் வந்து புழு அடிக்கிறதுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏசியில் இருந்தா. வீட்டில் கூட வேணுந்தா பாருங்களேன். ஃப்ரிட்ஜில் பருப்பு சம்மந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. பார்த்துன்னுக்கிறேன் நான். இங்கே பார்த்தீங்களாங்க, அங்கே இங்கே உளுந்தோட அரைக்கிறாங்க. உளுந்து பருப்பு செம. நம்மளோட வண்டி இங்கே இறக்குறாங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு. நம்ம உட்காந்துக்கிறாங்க பாருங்க. செம்ம வேகம் இறக்குறாங்க லோடு. அதே மாதிரி அதோட ஸ்டைல் பாருங்களேன், சூப்பராக இருக்கு. நல்லா இறக்குறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:18 ஆகுதுங்க. 2 பேரும் அட் டைம் தட்டுறாங்க பார்த்துக்காங்க. செம எல்லாம் எடுத்துன்னு போயிட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி இது இருக்கும், லிஃப்ட்டுக்குள்ள போட்டுருவாங்க. பருப்பு காட்டுறேன் உங்களுக்கு. மூட்டையோட பருப்பு ஒரு வழியா பாதிலோடு இறக்கி முடிச்சாச்சுங்க. ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்து ஊற போட்டுருக்கான். இங்க கொஞ்சம் இறக்கி நிற்கிறாங்க, அங்க கொஞ்சம் இருக்குங்க. நடுவில் மட்டும் இருக்குங்க. இங்க ஒரு லிஃப்ட் இருக்குங்க, அங்க ஒரு லிஃப்ட் இருக்கு.
ஜம்முன்னு இறக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:00 செம்மையாக வேலை செய்கிறாங்க. எல்லாம் கீழே ஒரு 5 பேர், மேலே ஒரு 5 பேர் டக் 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 டக்குன்னு இறக்கி விடுறாங்க. உங்களுக்கு நல்லா பண்ணுறாங்களா? பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க, செல்ஃப் மோட்டிவேஷன் சொல்லி நம்மளுக்கு நாமளே மோட்டிவேஷன் பண்ணதான் வேணா அதிகமாக வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாமளே செதுக்கலாம், நம்மள யாரும் செதுக்க மாட்டாங்கன்னு நினைக்கதான் பிரச்சனை தடுக்க முடியாத அளவு வந்துட்டே இருக்குங்க. பாத்துக்கலாம். நம்மள யாரும் செதுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, நாமளே செதுக்கலாம். யார் என்ன சொன்னாலுங்க என்னோட ஊக்கம் என்னோட தானங்க. என்னோட ஊக்கம் தானே என்னோட வழி நடத்துது. உண்மைதாங்க அது. நான் கஷ்டப்படுறேன், நான் முன்னேறேன், அவ்வளவுதான். யாரு எவ்வளவு என்ன சொன்னாலும் மனசாட்சி நேர்மை நடந்துன்னு போலாங்க. மனசாட்சி என்ன சொன்னதோ செய்யாத அப்படின்னு சொல்லி மனசாட்சி சொன்னோம், அது மேல டிபெண்ட் ஆகின்னு போலாம், அவ்வளவுதான். நம்மளோட மனசே ஒரு ஆர்டர் தருவில்லைங்க, இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி. அதை நோக்கி போனாவே நம்ம பாதி ஜெயிச்சிருவாங்க. அவன் சொல்றான் இவன் சொல்றான் அப்படின்னு சொல்லி இறங்குறதும் வேணாம் ஏறதும் வேணாம். மனசாட்சி என்ன சொன்னதோ அது மேல சொல்லி போலாம், அவ்வளவுதான். வெற்றி யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, கடமையை செய், வெற்றி எதிர்பார்க்காத, ஒலை அவங்களுக்கு தாங்க வெற்றி நோக்கி போகுது. கடமையோட வேலை செஞ்சுனே இருக்கணுங்க, அவ்வளவுதான். கடினமா வேலை செய்யணும், கடமையா வேலை செய்யணும். செஞ்சு பணம் கண்டிப்பா கிடைக்குங்க. நான் பார்த்த அளவு வெற்றி அவங்களே நோக்கி தாங்க போகுது. அது என்ன உண்மைதான். ஒரே ஒரு முடிவு தாங்க, ஆக்ரோஷமா வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. யார் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி பாத்திரலாம். ஆக்ரோஷமா வேலை செய்யலாம், நாடி நரம்பு எல்லாமே ஆக்ரோஷமா இருக்க வேண்டியது. பாத்துக்கலாம். நிறைய காலங்கள் தடைப்படுதுங்க, என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டலாங்க, அவ்வளவுதான். ரோடு இறக்கி முடிச்சாச்சுங்க. உள்ள இருக்கிறதெல்லாம் அவங்களே பிரிக்கிறோம் உங்களுக்கு. அது ஒரு வேலை மிச்சம், பயம் அடிச்சு விட்டா போதும். ஒரு 10 கிலோ இதுல இருந்துச்சுங்க. அதான் அவங்க கையில் இருக்கு, 10 கிலோ மேல இருக்கும். ஜம்முன்னு கூட்டு விட்டாங்கன்னா மடிச்சு போட்டா முடிஞ்சுங்க வேலை. கட்டில் ஏதோ விழுந்துட்டு உங்களுக்கு. சீக்கிரமா பேமெண்ட் போட்டு முடிச்சாச்சுங்க. பேமெண்ட் கொடுத்துட்டு ஜம்முன்னு புறப்படுறதாங்க. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாங்க. இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. திரும்பியே காட்டுவோம், வீடியோ போடுவோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யாருன்னா புதுசா வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்குங்க நான். சரிங்க, பாய்ங்க. உங்களோட அன்பு ஆதரவும் அதே மாதிரி கொடுங்க.